இங்க காவேரியுமே ரொம்பவே தெளிவா இங்க விஜய் கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு வெண்ணிலா இங்க உங்க வீட்ல இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ சரியானதுக்கு அப்புறம் அவ என்ன டிசிஷன் எடுக்கிறா அப்படிங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அவளோட இடத்துல இருந்து தான் பார்த்து யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட ரொம்பவே தெளிவா இங்க காவேரியும் பேசி முடிக்கிறாங்க. இது கேட்டோன்னு தான் இங்க விஜய்க்குமே புரியுது, காவேரிக்கு நம்ம மேல வெறுப்பா இருக்கு. அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ற செயலால இன்னொரு பக்கம் வெண்ணிலா பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு விஜயுமே ரொம்பவே தெளிவா யோசிச்சு முடிவு எடுக்கிறாரு. இதே நேரம் இன்னொரு பக்கம் காவேரி விஜய் கிட்ட பேசி முடிச்சுட்டு டைரக்டா அவங்களுமே இங்க சாரதாவோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா சாரதாவுமே ரொம்பவே சோகத்தோடையும், காவேரி ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தோடையும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரி அங்க போனதை பார்த்த உடனே இங்க சாரதாக்கு அப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அவங்களுமே இந்த பக்கம் காவேரியை வச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே, என்னாச்சுமா, நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் நினைச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க பாட்டியுமே, ஆமா நீ நேரம் போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இன்னொரு பக்கம் சாரதாவை பார்த்து காவேரி பேசுறாங்க. இங்க பாருங்கம்மா, கண்டிப்பா உங்களை நான் இந்த மாதிரி விட்டு ஒதுக்கிட்டுலாம் போக மாட்டேன். உங்க பேச்சை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நீங்க நம்புங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் சாரதா கிட்ட காவேரி பேசுறாங்க. அப்பதான் கரெக்டா சாரதாவுமே, என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை நினைச்சுதாமா எனக்கு கவலை, அதை நினைச்சுதான் நான் பயந்துகிட்டு இருந்தேன். சொல்லப்போனா இதுக்கு மேல நீங்க நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நான் ஏன் அதுக்கு குறுக்க நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவுமே எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி அவங்களுமே பதில் சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே, சரி நம்ம எதுக்கும் கிளம்பி தாத்தா பாட்டியை பார்த்துட்டு இந்த மாதிரி காவேரி கிட்ட பேசின விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி டைரக்டா தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் தாத்தா கிட்டயுமே நடந்த விஷயங்களை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வெண்ணிலாவை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. வெண்ணிலா மூலமா தான் இந்த பக்கம் காவேரி குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியும். வெண்ணிலாவை சரி பண்ணி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் காவேரி என் கூட நிம்மதியா வாழ முடியும்னு சொல்லியிருக்கா. அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் தாத்தா கிட்ட சொல்றாங்க. ஆனா தாத்தாவுமே, நீ ஏதோ சொல்றப்பா சரி, ஆனா எல்லாரையும் கஷ்டப்படுத்தாம இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி அவருமே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் சொல்றாரு. ஏன்னா வெண்ணிலா விஷயத்த அவருமே நேர்ல இருந்து பார்த்ததுனால இனிமே அவருக்கு வெண்ணிலா மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவங்க சரியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது என்ன பயங்கரமா பிரச்சனையே பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்க தாத்தாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே, நான் வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டைரக்டா வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக இங்க வெண்ணிலாவோட ரூமுக்கு போலாங்க. ஆனா அங்க போனா வெண்ணிலாமே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே கேஷுவலா இந்த பக்கம் வெண்ணிலாவை பத்தி பழைய ஞாபகங்கள்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சொல்லப்போனா இங்க வெண்ணிலாவும் விஜயும் இதுக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம வெண்ணிலா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஜாலியான பொண்ணு, ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவோட பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல வெண்ணிலாவுமே இந்த பக்கம் தூக்கத்திலேயே லைட்டா உளர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயுமே, வெண்ணிலா என்னாச்சு வெண்ணிலா அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவங்களுமே வெண்ணிலா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலாவோட கனவுலையுமே இந்த பக்கம் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, அது மட்டும் இல்லாம விஜய் விட்டு பிரிஞ்சது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நினைச்சு பயங்கரமா குழப்பத்துல போயிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே பயந்து போயிட்டு இங்க டக்குன்னு விஜய் ஹேக் பண்ணிடுறாங்க. இங்க விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருமே இந்த பக்கம் என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே 2 நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்றுறாரு. ஆனா இந்த பக்கம் வெண்ணிலாவுமே, இங்க பாரு விஜய், என்னை விட்டு போயிடாத, நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வெண்ணிலா பயங்கரமா உளர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க நர்ஸுமே, என்ன சார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. முதல்ல வெண்ணிலாவை பிடிங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே வெண்ணிலாவை பிடிச்சி இப்போ போல ரிலாக்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா எப்பவும் இல்லாத மாதிரி இப்ப வெண்ணிலா பயங்கர ஆக்ரோஷமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது விஜயை விட்டு நகராம, இல்ல என் விஜய் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், என்ன ஆனாலும் சரி என் விஜய் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன்றாங்க. அதே நேரத்துல எங்க நர்ஸுமே வேற வழி இல்லாம இங்க வெண்ணிலாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப வெண்ணிலாவோட நகை எல்லாமே இந்த பக்கம் விஜயோட கையில எல்லாம் கீறிடுது. பட் இருந்தாலும் வெண்ணிலா ரொம்பவே ஆக்ரோஷமா பண்ணதை பார்த்துட்டு இங்க விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாகுது. என்ன இது, இவ இப்பவே இப்படி இருக்காளே, சப்போஸ் சரியானதுக்கு அப்புறம் இங்க காவேரி சொன்ன மாதிரி வெண்ணிலா என்னை விட்டு போக மாட்டேன், கண்டிப்பா நீ வேணும் அப்படின்னு சொல்லி நின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல இங்க நர்ஸுமே வெண்ணிலாக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை கொடுத்து அவங்களையுமே கொஞ்சம் தூங்க வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜயுமே இங்க வெண்ணிலாவை பத்தியும் காவேரி பத்தியும் நினைச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போய் அவருமே ரொம்பவே சிந்தனைக்குள்ள மூழ்கி போயிடுறாரு. ஏன்னா வெண்ணிலாவோட நிலைமையை பார்த்து அவருக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா வெண்ணிலாவோட ஆட்டிடியூட் ரொம்பவே மோசமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பா இங்க காவேரி சொன்ன மாதிரி வெண்ணிலா சரியானதுக்கு அப்புறம் நான் தான் வேணும் நின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபியூச்சரை பத்தியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட வீட்டுல காவேரியுமே இங்க விஜய் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா நைட்டு வெளியில பாக்குறாங்க. ஆனா வெளியில பார்த்தா இங்க விஜயோட வீடு பூட்டி இருக்கு. அப்ப விஜயுமே அங்கிருந்து வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா விட்டுறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஒருவேளை
நம்ம விஜய் கிட்ட சொன்னோம், இனிமேல் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்காக இந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்களோ, அப்ப வெண்ணிலா விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு தான் வருவாரோ அப்படின்ற மாதிரி அவங்களையுமே கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துகிட்டு, என்ன காவேரி கடைசியில அவன் புருஷனை பேசியே ஓட வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கிட்ட ரொம்பவே நக்கலா பேசுறாங்க. ஆனா காவேரியுமே, அட கிழவி நீ வேறையா அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே சாதாரணமா இங்க நக்கலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாட்டி இருந்துகிட்டு, இங்க பாரு காவேரி, உங்க அம்மா சொன்னா அவ சொன்னா இவ சொன்னாங்கிறதுக்காக விஜயை கஷ்டப்படுத்திடாத. அந்த பையன் உனக்காக ரொம்ப தூரம் வந்து இங்க தங்கி இருக்கான். அவனை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி பேசி அனுப்பிச்சிடாத. தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பதமா பேசு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே, கவலைப்படாத பாட்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட லைஃப் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி ரொம்பவே தெளிவா பேசுறாங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அங்க கங்காவுமே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம பாட்டி கிட்ட, இங்க பாருங்க நீங்க உள்ள போங்க, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி பாட்டியை உள்ள அமிச்சிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி நீ என்ன ஆச்சு, என்ன நீ விஜய் கிட்ட பேசின, நீ பேசினதுக்கு அப்புறம் அவருமே வீட்டை போட்டிட்டு கிளம்பிட்டாரு, என்னாச்சு சண்டை போட்டியா அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா காவேரியுமே, இல்லக்கா நான் சண்டைலாம் போடல, எங்களுக்குள்ள இருந்த நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்க சரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நான் அவர் மேல இருக்க லவ் வெளிப்படுத்தாம நிறைய விஷயங்கள்ல மூடி வச்சுட்டேன். அதே மாதிரி அவர் எனக்காக நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைச்சு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாரு. அன்னைக்கு நான் பேக் எல்லாம் தூக்கிட்டு என்ன இல்லக்கா, அது கூட என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு கிடையாதான். நானும் அவரும் சேர்ந்து கொடைக்கானல் டூர் போறதுக்காக தான் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆபீஸ்ல என்கிட்ட சைன் வாங்குறது டைவர்ஸ் நோட்டீஸ்ல கிடையாதுக்கா. அவர் அந்த ஆபீஸோட ஷேர்ஸ் எல்லாமே என் பேருக்கு மாத்தி என்ன அந்த ஆபீஸோட எம்டியா மாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்பதான் அவர் என்கிட்ட ஓப்பனா பேசினார் அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே பாசிட்டிவா விஜய் பத்தி இன்னொரு பக்கம் கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கங்காவுமே, ஏண்டி அப்ப எல்லாமே ஒரு மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு, அப்புறம் என்னடி அவர் கூட பேசாம கிளம்பி போக வேண்டியதானே, அம்மா எல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, இல்லக்கா அம்மாவை கண்டிப்பா நான் துரோகம் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு நான் விஜய் கிட்ட ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கேன், எப்படியாவது வெண்ணிலா விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாமே சரியா வரும் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி அவருமே இங்க வெண்ணிலா விஷயத்துல ரொம்பவே தெளிவான முடிவு எடுக்கட்டு, அது மட்டும் இல்லாம வெண்ணிலா சரியானதுக்கு அப்புறமும் அவர் விஜய் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்களும் முடிவு எடுக்கட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அவங்க தீர்த்துட்டு வந்தா மட்டும்தான் நம்ம அம்மாவால இந்த விஷயத்துல ரொம்பவே கிளியரா முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அம்மா இன்னுமே என்னையும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்கு தடையா இல்லக்கா, இங்க விஜயோட லைஃப்குள்ள வெண்ணிலா சம்பந்தம் இல்லாம இருக்காங்க, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ரொம்பவே கிளியர் கட்டா காவேரி சாரதாவோட மைண்டை படிச்சு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க கங்காவுமே, ஆமா காவேரி நீ சொல்றது சரிதான், விஜய் மட்டும் இங்க வெண்ணிலா விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாருன்னா எல்லாமே சரியா போயிடும், பழைய மாதிரி நீயும் விஜயும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயமே தன்னோட வீட்டுக்கு தூங்க முடியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காரு. ஏன்னா இந்த பக்கம் வெண்ணிலா பண்ற பிஹேவியர் எல்லாமே அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயால இந்த விஷயங்களை தாங்க முடியாது. ஏன்னா இதே மாதிரி காவேரி சொன்ன மாதிரி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி வெண்ணிலா பண்ணானா அப்ப காவேரிக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவ தெளிவா யோசிச்சு சொல்லியிருக்கா, வெண்ணிலா விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல வெண்ணிலாவை கியூர் பண்ணி அவளை அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கணும். முதல்ல நாளைக்கு காலையில வேலை வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க யாரு அப்படிங்கிறத நாம போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ஒரு முடிவுக்கு வராரு. அதே நேரம் விஜய் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்குள்ள இங்க ராகினியுமே வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, என்ன விஜய் ரொம்ப மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போய் தங்கி இருக்கீங்க போல இருக்கு, ஏன் என்னாச்சு, இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லையா? ஏன்னா உங்களோட அன்பு காதலி வெண்ணிலா இங்கே தானே இருக்கா, அவளை விட்டுட்டு நீங்கள் எதுக்காக தனியாக பிரிஞ்சு போறீங்க? உங்கள் மனைவி தான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க, அதான் உங்கள் காதலி இருக்காங்கல்ல, பேசாமல் அவங்களுக்காக நீங்கள் வாழலாம்ல அப்படின்ற மாதிரி இங்கே ராகினியுமே விஜய் உசுப்பேத்தி விடுறாங்க. ஆனால் விஜயுமே, இங்கே பாரு ஒழுங்கா உன் வேலையை போய் பாரு, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே ராகினியை கொஞ்சம் மொக்க பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு இருக்க ராகினியுமே, நீங்கள் இப்படியே பேசுங்க விஜய், கண்டிப்பாக நாளைக்கு காலையில் பாருங்க வெண்ணிலா அப்போ உங்கள் ரூமில் கொண்டு வந்து நிறுத்துறேன், அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கீழே போறாங்க. சொல்ல போனா இங்க வெண்ணிலாவை மறுபடியும் இங்க விஜய் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக பயங்கரமான மோசமா திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க ராகினியுமே. ஆனா ராகினியோட திட்டம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம்.